ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. சால்ட்டு பிஸ்கெட் சூப்பராக சால்ட்டு பிஸ்கெட் செம்மையாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ இப்போ நான் இது வந்து கோதுமை மாவு ஒரு 250 போட்டிருக்கேன். இது அப்படியே இது பண்ணிடலாம், சலாட் பண்ணிடலாம். ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு 250 மைதா மாவு ஒரு 250 போடுறேன். இன்னொரு 250 ஒரு அரை கிலோ போட்டிருக்கேன். வாங்கிக்கிறேன். இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ இது வந்துருக்கு பாருங்கள். இது வந்து கோதுமை மாவில் இருக்குது, மைதா மாவு கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ இது சால்ட்டு பிஸ்கட்னால சால்ட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ அதை தூவி விட்டுருக்கேன். சும்மா 1 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க, இல்லை 2 கிராம் கூட போட்டுங்க. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஓன் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். இது நான் பவுடரும் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இது ஒரு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க. நான் தூள் வச்சுருக்கிறேன், ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்ருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையில் ஏதோ எலும்புலாம் சேர்க்குறாங்களாம், மனுஷனோட எலும்பு எல்லாத்தையும் சேர்க்குறாங்களாம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ சர்க்கரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபாரினில் இங்கே நல்ல ஹலாலான சர்க்கரை கிடைக்கிது. ஸோ இந்தியாவிலலாம் ரொம்ப மிக்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சர்க்கரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை மாதிரி சாப்பிடுங்க. நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அது மாதிரி சாப்பிடுங்க நண்பா. சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஒரு 10 கிராம் போட்டுங்க. தூள் பண்ணி கூட போடலாம். இங்கே நான் தூள் பண்ணி தான் இருக்குது, நல்லாயிருக்கும். இங்கே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஒரு 25 ml போட்டுங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது சால்ட்டு பிஸ்கட் மாதிரி செம்மையாக இருக்கும் நண்பா. ஸோ இதில் என்னென்ன போட்டுன்னு சொல்லி டிஸ்பிளேல நான் போட்டுருலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பட்டரு தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடான்னு தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலான்னு தான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுதான் ஸோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடுக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி. இன்னும் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஓகே. ஸோ ஓவனில் தான் பண்ண போகிறேன். சோம்பும் போட்டிருக்கேன் இதில், நல்லாயிருக்கும். ஓகே, ½ மணி நேரம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள். இப்போ எடுத்து உருட்டிடுவாங்க தான். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும் சால்ட்டு பிஸ்கட்டு. சூப்பர். உருட்டிடுவேன். உருட்டிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். உள்ள அந்த மாதிரி மூடி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துடலாம். அப்படியே இது அதே மாதிரி ஊட்டிக்கலாம். பாருங்கள், அழகாக ரவுண்டாக வந்துச்சு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கைஸ். சரி, இது அப்படியே இட்லி தட்டில் தான் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும்.
வச்சுருந்தோம். இன்னும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகவே போடுறேன். இதெல்லாம் சைடில் பிரச்சனை இல்லை, இது பண்ணிக்கலாம். இதில் தான் கட் பண்ண போகிறோம் முடியல. சும்மா வெளியில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடுத்துடலாம் சைடில். இதே மாதிரி எடுத்துக்கங்க. நல்லா வந்துடுச்சு. இட்லி தட்டில் வச்சிடலாம். சரிதான், இந்த மாதிரி வச்சிடலாம். ஹீட்டு தான் மெயின், அப்படியே ஹேம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுங்க, வெந்துடும், எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ காமிச்சிடலாம். வந்து சட்டி ஏற்கனவே நான் முடி வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷம். அதே மாதிரி இறக்கிடலாம். வச்சுக்குள்ளே இது வச்சுருக்கேன் பாருங்கள். போட்டு முடியலாம்னா இந்த மாதிரி உழுவக்கூடாது. உங்கள்ட்ட இந்த வளையம் அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த வளையெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே முடியலாம்னா ஏர் வெளியில் போகக்கூடாது, ஹீட்டு. ஸோ இதுக்கு கொஞ்சம் வெயிட் எடுத்து வச்சுருவோம். வெயிட் வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் இரும்பு அது மாதிரி இருந்தாலும் ஓகே, அது மாதிரி வச்சுங்க. என்கிட்ட இரும்புலாம் கிடையாது. இது ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா குக் ஆகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும். 20 to 25 ஓகே. ஸோ பாருங்கள் ப்ளீஸ். ஸோ இது மாதிரி வெட்டி வச்சு கட் பண்ணியாச்சு. இந்த மூடியில் தான் கட் பண்ணேன். எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டாக. நீங்கள் கையால் கூட அப்படியே பண்ணி இது பண்ணலாம். அது கொஞ்சம் சேஃப் இருக்காது. இது பாருங்கள், ஓனாட்டி நட்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பட்டர் பிஸ்கட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எள்ளு பிஸ்கட்டு, சால்ட்டு எல்லாம் மிக்ஸ். ஸோ கொஞ்சம் பாருங்கள் நண்பா. ஓவனில் வச்சாச்சு. ஓவனில் பாருங்கள் செமையாகுது. ரெடி ஆயிரும். சொல்லுன்னு 2 சைடும் ஏறிது. நல்ல முடியலாம். ஒன்று வந்து சட்டியில் பண்ணேன், இப்போ ஓவனில் வச்சுருக்கேன். சட்டியிலனா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 25 ½ அன் ஹவர் ஆகும். ஓவனில் வச்சிங்கன்னா மைக்ரோ ஓவனில் 10 நிமிஷம் தான் சல்லு ரெடி ஆயிரும். அந்த டிகிரி நீங்கள் செல்சியஸ் 65 டிகிரி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஸோ இதில் இப்போது ஆயில் தடவிட்டு வைக்கிறேன். பாருங்க, மேலே அப்ளை பண்ணிடுறேன். இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயிலு பட்டரு இந்த மாதிரி இருந்தாலும் விடுங்க. ஸோ ப்ரெஷ்ஷு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ப்ரெஷ்ஷு புதுசு இது. ஸோ அதனால் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறேன். சக்கனை ஐடியா வந்துச்சு எனக்கு. என்கிட்ட இல்லை அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அவசரத்துக்கு. ஸோ பாருங்கள், இது மாதிரி குரடு தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளேயர் சூப்பராக இருக்கும். உள்ள இஷ்டம். ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதுதான் எடுத்துருவோம்னா ரொம்ப விட்டிங்கன்னா எரிஞ்சிடும் பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி குரடு யூஸ் பண்ணிக்கோங்க. சூடாக ரொம்ப, ஏன்னா ஓவன் கையில் விட்டிங்கன்னா
கை வந்துடும். இந்த மாதிரி கொரடு பிளேயர் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம பிஸ்கெட் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வைக்கும் போது கூட இதில் கூட பட்டர் கூட மேலே தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா விரிஞ்சு சூப்பராக வரும். இதில் நான் மேலே ஆயில் தடவில். இப்போ அடுத்த இதில் வந்து நான் மேலே ஆயில் தடவி வைக்கிறேன். சூப்பராக பாருங்க நண்பா. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பிஸ்கெட்டு. நான் சாப்பிட்டு பாரு இப்போ டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னா. நல்லா மொறு சூப்பராக இருக்கும்போ. வேறு லெவலில் இருக்கு மக்களே. ஆஹா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. உடைச்சா அந்த கிரிப்ஸி பாருங்கள் அப்படியே மொறுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது. அது நம்ம அதே மாதிரி செஞ்சு பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பற்றி எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்கல்லா கர்.